hi friends, welcome back to our channel. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 8:30 போல் இருக்கும். என்னடி ராத்திரி பண்ணுறேன்னு கேட்டால் போர் அடிக்குதுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சுத்தமாக போரிங் 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 அடிச்சு நம்மளுக்கு என்ன யூடியூப் தான், வேற என்ன? நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஜாலியாக போயிட்டு வருவேன். நாளைக்கு ஃப்ரைடே, அதுக்கப்புறமா 2 நாள் லீவு. யாருக்கெல்லாம் ஃப்ரைடே முடிஞ்சு சாட்டர்டே சண்டே லீவ் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. மறக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எங்கள் பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகலாமா? வாங்க 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 பார்க்க வா. என்ன சாப்பிட போகிறேன்? தண்ணி வெந்நீரே இல்லை உனக்கு. வெந்நீர் அவங்க வச்சுக்கல, வெந்நீர் இருக்குல்ல அங்க உனக்கு தெரியல. பாக்குறவா போடுறேன். ஏசி போடு. ஏசி போட போறாங்க, ஜாலி. வெளியுது வந்துச்சா? சில்லுன்னு இருக்கு கை. எங்க டிவி ரிமோட்? நான் உன்ன கேட்கணும். ஃபேன் காத்து மாதிரி வருது. டிவி ஓடிட்டு இருக்கு, டிவி ஓடிட்டு இருக்கு. என்னடா கையில பேண்டேஜ் போட்டிருக்கேன். அம்மா சுடு தண்ணி வேணும் கடலுங்க இருக்கு. நீங்க ஜெயிக்க முடியும் இன்சைட் அவுட் 2 ஓட மூவி டிக்கெட்ஸ். கான்டெஸ்டோட கேள்வி, இன்சைட் அவுட் 2 படத்துல வர சின்ன பொண்ணோட கேரக்டரோட பேர் என்ன? ஆப்ஷன்ஸ் என்னன்னா A ரைலி, B மைலி, C எல்சா, இல்ல D ஜூலியட். சீக்கிரமா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து SMS மூலமா பதில் அனுப்புங்க. டைப் பண்ணுங்க டிஸ்னி ஸ்பேஸ் அப்புறம் உங்க பதில் A B C இல்ல D. அதுக்கப்புறம் 52325க்கு அனுப்புங்க. விண்வெளி மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு உட்பட்டது. அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? இன்னொரு போன்ல போனு என்ன வேணும்? சின்சாக்கா இப்ப சின்சான் கிடையாது, 9 மணிக்கு தான் சின்சானா. இதே இருக்குமா? போக்கிமான் நம்பர் 4 அவ்வளவா பிடிக்காது. बाहर डॉक्टरों की अंदर टेस्टी वनीला है. 5 बिस्किट 5 चुप. முந்தா நாள் இதான் கொண்டு போனோம், அதுக்கு முந்தா நாள் இதான் கொண்டு போனோம். நீங்க தங்கத்தை கொண்டு போறீங்கன்னு எனக்கு முதலே தெரியும். இதுல தங்கம் இல்ல, வெண்ணெய் தான் கொண்டு போறோம். வெண்ணையா? நீங்க இந்த வெண்ணையை கொண்டு போகணும்னா அதுக்கு இந்த குப்பைக்கு வரி கட்டணும். உங்களுக்கு நாங்க பல தடவை சொல்லிட்டோம், நாங்க யாருக்குமே வரி கட்ட முடியாது. நீங்க மாறு வேஷம் தான்
போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். யாருன்னு தெரியுமா? அரசரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஒழுங்கு மரியாதையா ஒதுக்கிட்டுங்க, இல்லைன்னா அரசருக்கு கோபம் வரும். அவருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? இங்க யாரு பேரு சொல்லிக்கிட்டு வந்தாலும் வரி கட்ட மாட்டோம். உங்களை ছাতি ধরাই দেব রঙ্গ মাটি இது பாக்குறேன், அந்த காமெடியா இருக்கும். காமெடியா இருக்கும். தமிழ் போடு. ஆ, டிட்டு சொல்லுக்கு இப்போ ஆயிடுச்சு. டிட்டு ஓடிட்டு இருக்கு. குக்கீஸ் அதுக்குள்ளதான் இருக்கு இப்படிலாம் பண்ணிட்டு டிட்டு டிட்டு சரிதா டிட்டு பக்கண்டா அடிபட்டுச்சு உனக்கு. கோதுமை மாவை மொத்தமா கொட்டிடுமே ப்ரோ காத்து வந்தா மம்மி சொன்னது மறந்துட்டியா? இன்னைக்கு இந்த கோதுமை மாவு வச்சு பண்ண போறேன்னு சொன்னாங்க. இப்ப மாமா கொட்டி போச்சு. பேக் அடிச்சு அம்மா கை அப்படிலாம் பண்ணாதடா கண்ணா. ஒண்ணுமே இல்லை. முதலாளி வர என்ன ஊருக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாயில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இங்க அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கே இது ஒண்ணும் பாய் அவ்வளவு எனக்கு easy ஆ ரொம்ப இருக்கு. பிடிச்சது. இந்த ரொம்ப வீட்டு பிடிச்சது பாய். எல்லாத்தையும் சரி பண்ணி பாயில ஏறுவேன், பாயில நடப்பேன், பாயில ரெண்டு சாடுவேன், பாயில உட்காந்து எது வேணுமோ பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா வழியும் வீட்டாக்குங்க இந்த டிட்டு ஒரு வழியை கண்டிப்பா கண்டுபிடிப்பான் அதான் டிட்டோட வழி எனக்கு டிட்டு காட்டன் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம்தான் இருக்கு அதனால மம்மி சேனல் ஆளுங்க கூட வரக்குள்ள இதை வச்சு நம்ம சூப்பரான கச்சோரி ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கச்சோரி யாரும் பாத்துக்கவும் மாட்டாங்க, யாரும் சாப்பிட்டுக்கவும் மாட்டாங்க, யாரும் செஞ்சுக்கவும் மாட்டாங்க. 1 2 3 சூர்யா கச்சோடி செய்யறான். கச்சோடி செய்யறான். கச்சோடி செய்யறாங்க. ராத்திரியில பேரெல்லாம் செஞ்சு பசி எடுக்குது. ராத்திரியில நல்ல நாள்தான் செஞ்சு செய்யறாங்களே பசிக்குதே. வெள்ளப்பாலன் இருக்கு பாத்தீங்களா? கச்சோடிலாம் செய்யறான், பசிக்குது. நான் சொல்லி தரத்துக்கு ரெடி தான் ப்ரோ. ஆனா நான் இன்னும் குட்டியா சின்ன பையனாவே இருக்கல, அதனால யாரும் இந்த சீரியஸ் ஆமா, இப்ப டிட்டு சின்ன பையன் தான். சின்ன பையனாவே இருக்கல அப்படின்றான். சின்ன பையன் தானே, சின்ன பையன் தானே. இந்த அளவிடல தக்காளி மீன் வச்சுக்கிறேன்ல இட்லி கட்டு மட்டும் தான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே இதெல்லாம் எங்க வைக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ளேம்ல போட்டு இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண போறது இல்ல. நேரா கிச்சனுக்குள்ள போய் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெசிபி என்னங்கறத பாத்துடலாம். இது உள்ளதான் கோதுமை இல்லையே. இந்த டிஷ் நம்ம பண்றதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது கோதுமை மாவு. ஐயோ கோதுமை மாவு காணுமே மக்களே, கோதுமை மாவு காணும். வணக்கம் நண்பர்களே, கோதுமை மாவு காலி ஆயிடுச்சு. ஏன்னா டிஷ் ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா இதோட ரெசிபி எப்படி நேயர்கள் பார்ப்பாங்க? இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷோட ரெசிபியை டிவில பண்ணி காமிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க முதல்ல சொல்லுங்க. 10 கிலோ கோதுமை மாவு அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன்? உங்க ஸ்பெஷல் ரெசிபி என்னங்கிறது முதல்ல சொல்லுங்க. கோதுமை மாவு வச்சு ஒரே ஒரு கச்சோரியா? இது என்னால நம்ப முடியல. அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு 10 சொல்லுங்க. கிலோ கோதுமை மாவு எடுத்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு கச்சோடி செஞ்சிருக்காங்க. இது நியாயமா? Breaking news. இந்த சின்ன பையன் நமக்காக ஒரு ஸ்பெஷல் கச்சோரி பண்ணிருக்கான். 10 கிலோ So, கோதுமை மாவு வச்சு ஒரு நாளைக்கு கச்சோரி. அதுவும் intelligent people சொல்லுறது இது பிடிக்குமா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நிறைய பேர் சொல்றேன், பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஜாண்டி So, பிடிக்கலையா? இது என் குழந்தைங்களாம் பாக்குறீங்கன்னா என்ன சேனல் வேணும்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஒரு கச்சோரி சாப்பிட்டு ஆ இதை வச்சுட்டு வரேன். ஓகே. ஒரு பேச்சுக்கிறேன்ல ஆமா, 10 கிலோ கோதுமை மாவு ஒண்ணே ஒண்ணு செஞ்சிருக்கேன். ஆமாடா ஆ, தம்பி எனக்கு ஒரு கச்சோரி கொடுப்பா. சோ என்னோட வீடியோ வேணும்னு
சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் கமெண்டே பண்ணிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெளியில வந்துட்டோம். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அதுவும் நான் இன்டெலிஜென்ட் அந்த கச்சோரியை சாப்பிட்டா நான் இன்டெலிஜென்ட் எல்லாரும் கோதுமை மாவு சில டைம் லைவ்ல வருவேன். வச்சு அந்த கடைக்காரருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்சா நாளைக்கும் சேலஞ்சஸ் பண்ணலாம். இந்த கடைக்காரரை உடனே பிராங்க், கேக், நிறைய சேலஞ்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன சேலஞ்ச் வேணும் சொல்லுங்க, அதை நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு கியூல நின்னுங்க பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு கோதுமை மாவை கொடுங்க பார்க்கலாம். நீங்க 20 கிலோ குடிச்சிருக்கீங்க. ஸோ 2 கச்சோரி. நீங்க 10 கிலோ. ஸோ 1 கச்சோரி. ஸோ கொடுத்துருங்க. இனிமே பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன இருக்கு பாப்போம். உங்களுக்கு எவ்வளவு கோதுமை மாவு ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவே பேக் நிறைய கோதுமை மாவு வந்துட்டே இருக்கும். இந்த கிட்டியோட கச்சோரி சாப்பிட இன்னும் எத்தனை பேரு கியூல வந்து நிக்க போறாங்க பாருங்க. துணி டிட்டு ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு பை திறக்க வேண்டியது தாத்தாவோட பை அது எப்படி அப்புறம் சாமி கேலண்டர் 2024 தவிர 2022 கேலண்டர். அப்புறம் இது நான் சொல்ல நம்புறீங்களா? நல்ல காட்டு வந்திருக்காங்க. நல்ல காட்டு வந்திருக்காங்க. இது எங்க அப்பாவோட பீரோ, இது எங்க பாட்டியோட பீரோ, இது எங்க தாத்தாவோட பீரோ. 10 கிலோ மாவு எடுத்துட்டு வந்திருக்கியா? அப்ப கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் போடலாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் என் வீடியோஸ்லாம் பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்க. ஒரு நாள் நான் ஹோம் டூர் கூட போடுறேன். நிறைய பேர் ஹோம் டூர்லாம் கேட்பாங்கன்னு தெரியல, பட் ஒரு நாள் கண்டிப்பா போடுறேன். யா, ஒரு நாள் எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு, அதாவது எங்க பாட்டி அவங்க வீட்டுக்கு போய் கூட ஒரு நாள் ஹோம் டூர் போடுறேன். என் அண்ணாவை காட்டுறேன். அதாவது அண்ணா எனக்கு கசின் பிரதர் மாதிரி, ஆனா எனக்கு அண்ணா தான். காட்டுறேன், எல்லாரும் காட்டுவேன், எல்லாருக்கும் காட்டுவேன். அப்புறம் எங்க பாட்டியோட அம்மா எனக்கும் பாட்டு, அவங்களும் பாட்டுவேன். அவங்க வீடியோ காட்டுவேன், காட்டுவேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு நாள் நம்ம 1 hour வீடியோ மாதிரி பண்ணலாம், ஜாலியா இருக்கும். ஜாலி என்ஜாய்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏசியில காத்து வாங்கிக்கோங்க. பாவம் அவருதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அந்த மீடியா நல்ல பேர்லாம் இதுக்குதான் செல்லக்குட்டி